மும்மொழிக் கொள்கை என்பதுதான் நமது வழிக்கொள்கை என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. இனமானத்தை அடமானம் வைத்து வெகுமானம் பெற மாட்டோம் என்று திட்டவட்டம். எடப்பாடி பழனிசாமியின் திடீர் டெல்லி பயணம் குறித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. டெல்லியில் சந்திக்கும் தலைவர்களிடம் மும்மொழி திணிப்பு பற்றி பேசவும் வலியுறுத்தல். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தில் அதிமுக எம்எல்ஏ கருப்பண்ணன் நகைச்சுவை பேச்சு. அமைச்சர் செந்தில் பாலாஜியை மாப்பிள்ளை என்று குறிப்பிட்டதால் அவையில் சலசலப்பு. பேரவைத் தலைவர் அவர்களே, தனியார் நிறுவனங்களில் சோலார் பேனல் நிறைய போடுறாங்க. அதில் நம்ம இபி கெப்பாசிட்டி 100 கேவி இருந்தால் 100 கேவி மட்டும்தான் நம்ம அலோவ் பண்ணுறோம். வெயில் கம்மியாக இருக்கிற காலத்தில் அந்த கரண்ட் பத்துறதில்லை. ஆனால் 100 கேவிங்கிறது ஒரு 120 கேவிக்கு இப்போ அனுமதி கொடுத்தா சௌரியமாக இருக்கும். அதனால் இபிக்கு எந்த லாஸும் இல்லை, மாப்பிளைக்கு தெரியும். அதனால் நான் சாரி அது வாய் வந்துச்சு, பேசி வாய் வந்துச்சு, சாரி. சென்னையில் ஒரே நாளில் 8 இடங்களில் செயின் பறிப்பு சம்பவங்கள் நடந்திருப்பதாக புகார். தனியாக நடந்து செல்லும் பெண்கள் மூதாட்டிகளை குறிவைத்து கைவரிசை. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகன் சுதாகரனுக்கு சம்மன். வரும் 27ஆம் தேதி சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராக உத்தரவு. கோவை வெள்ளியங்கிரி மலை மீது ஏறி சுவாமி தரிசனம் செய்துவிட்டு கீழே இறங்கிய பக்தர் உயிரிழப்பு. மூச்சு திணறல் காரணமாக பக்தர் உயிரிழந்ததாக தகவல். வருகின்ற 27, 29 தேதிகளில் கும்மிடிப்பூண்டி தளத்தில் 21 மின்சார ரயில்களின் சேவையில் மாற்றம். பொன்னேரி கவரைப்பேட்டை இடையே ரயில் பாதை மேம்பாட்டு பணிகள் நடைபெற உள்ளதால் சேவை ரத்து. சென்னையில் கட்டட திட்ட அனுமதி பெற விண்ணப்பிக்கும் நடைமுறையில் மாற்றம். ஏப்ரல் 1 முதல் கட்டட அனுமதிக்கு ஆன்லைனின் மூலமே விண்ணப்பிக்க முடியும் என்று மாநகராட்சி அறிவிப்பு. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இரண்டாயிரத்தி 25-26ஆம் நிதியாண்டில் திருமலை தேவஸ்தானத்திற்கு 5258 கோடி ரூபாய் பட்ஜெட். தேவஸ்தான அறங்காவலர்கள் வாரியம் ஒப்புதல் அளித்தது. அமலாக்கத்துறை சோதனைக்கு எதிராக டாஸ்மாக் தொடர்ந்த வழக்கில் இருந்து 2 நீதிபதிகள் விலகுவதாக அறிவிப்பு. கடந்த முறை வழக்கு விசாரணையின் போது அமலாக்கத்துறையை கண்டித்திருந்த நிலையில் திடீர் விலகல். உள்ளாட்சி அமைப்புகளில் காலியாக உள்ள 315 இடங்களுக்கு மே மாதம் இடைத்தேர்தல் நடத்த திட்டம். ஊரக நகர்ப்புற உள்ளாட்சி இடைத்தேர்தல் ஏற்பாடுகளை மாநில தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது. மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகையில் தமிழகத்தில் சொத்து வரி மிகவும் குறைவான அளவிலேயே உயர்த்தப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் அமைச்சர் கே.என். நேரு விளக்கம். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் சந்திப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றிருந்த நிலையில் அமித்ஷாவை சந்தித்தார் ஜி.கே. வாசன். தொடர் செயின் பறிப்பில் ஈடுபட்ட 2 விமான நிலையத்தில் கைது. உத்தரப்பிரதேசத்திற்கு தப்பிச் செல்ல முயன்றபோது சினிமா பாணியில் விமானத்தை நிறுத்தி அதிரடி நடவடிக்கை. காஞ்சிபுரத்தில் புதிய மின்சார இருசக்கர வாகனத்தை பாதி விலையில் அளிப்பதாக ஆசை வார்த்தை கூறி மோசடி. 250க்கும் மேற்பட்டவரிடம் 1 கோடி ரூபாயை வசூல் செய்து ஏமாற்றியவரை கைது செய்ய கோரி புகார். கோவையில் விசைத்தறி உரிமையாளர்கள் மற்றும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் இடையே பேச்சுவார்த்தை. ஆட்சியரின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டக்காரர்களின் கூலி உயர்வு கோரிக்கை தொடர்பாக அறிவிப்பு வெளியாகிறது.
நெல்லையில் முன்னாள் எஸ்ஐ கொலை வழக்கில் மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை. 4 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை அளிக்க மாநில டிஜிபி மற்றும் நெல்லை ஆட்சியருக்கு நோட்டீஸ். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.